Hi viewers, இன்னைக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போறோம். A calorie is a unit of heat or energy and it equals to 4.2 joules. 1 joule வந்து அதுக்கான யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? The unit of mass is equals to alpha kg, unit of length is equal to beta meter, unit of time is gamma second. அதுக்கப்புறம் இதை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஒரு கலோரிக்கு இதை எனக்கு ஷோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்புட்டை நம்ம எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கணும்? மாஸ், யூனிட் ஆஃப் மாஸ். வாட் இஸ் யூனிட் ஆஃப் மாஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg here that is equal to alpha kg in new unit. ஓகேவா? and 1 length here is here and 1 lengthனா இங்கே 1 மீட்டர்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா மீட்டர். இங்கே டைம் 1 செகண்ட் அப்படின்னா இங்கே காமா செகண்ட். ஓகேவா? நியூ யூனிட்கான ஃபார்முலா என்ன? n2 இஸ் ஈக்குவல் டு n1 m1 பை m2 அதாவது மாஸ், ஏ அதோடைய பவர், L1 பை L2 அதாவது லென்த் அதோடைய பவர், அண்ட் T1 பை T2 அதோடைய டைம் அதோடைய பவர். ஓகேவா? இயர் what is in this case? Energy, heat energy. ஓகேவா? எனர்ஜி, ஒர்க் டன் எல்லாமே வந்து சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிண்ட். ஓகேவா? ரைட். அப்போ என்னது? ஃபோர்ஸுக்கு என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். மாஸுக்கு எம், ஆக்ஸலரேஷனுக்கு எல்டி பவர் -2 அண்ட் அகெயின் அனதர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல். ஸோ டோட்டலி ml ஸ்கொயர் டி பவர் -2. ஓகேவா? இந்த பவர் தான் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே போடணும். அப்போது n2 இஸ் ஈக்குவல் டு வாட்? n1 இஸ் given 4.2. ஓகேவா? அப்போது 4.2. வாட் இஸ் m1? சியர் 1. ஓகேவா? வாட் இஸ் m2? சியர் ஆல்ஃபா. ஏக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்கே எம் தலையில் என்ன இருக்குது? வாட் இஸ் தி இன் தி ஹெட் ஆஃப் தி எம்? 1. ஸோ இங்கே வந்து நம்ம 1 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு L1 வந்து இங்கே 1. வாட் இஸ் L2 இயர்? பீட்டா. ஓகே, தென் வாட் இஸ் இன் தி பவர் ஆஃப் L? 2. ஓகேவா? ரைட். அடுத்து டைம், இந்த பக்கம் 1 செகண்ட் அண்ட் இயர் காமா. ஓகே, வாட் இஸ் தி பவர்? -2. ரைட்டா? ஓகே, அப்போ எனக்கு 4.2 இன்ட்டு இங்கே பாருங்கள் ஆல்ஃபா கீழே இருக்குது, இங்கே 1 இருக்குது, பவர் 1 இருக்குது. இந்த ஆல்ஃபா இன்வர்ஸில் இருக்குது. ஓகேவா? இந்த ஆல்ஃபா மேலே வந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா பவர் -1 அது ஆல்ஃபா இன்வர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பீட்டா வந்து டினாமினேட்டரில் இருக்குது, மேலே வந்துச்சுன்னா பீட்டா பவர் -2ன்னு போட்டுக்கலாம். காமா டினாமினேட்டரில் இருக்குது, மேலே வந்துச்சுன்னா அது ஒரு சைன் மாதிரி 2ன்னு ஆகிடும். இந்த பக்கம் n2ன்னு இருக்கு இல்லையா? இந்த n2 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் நியூ யூனிட். ஓகேவா? எதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஒரு கெலோரிக்கான நியூ யூனிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 கெலோரி இஸ் ஈக்குவல் டு 4.2 காமா பவர் -1 பீட்டா பவர் -2 காமா ஸ்கொயர் நியூ யூனிட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த கொஸ்டினை முடிக்கணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.